ஹரி ஓம் ஸ்ரீ ஓம் கோடான கோடி நமஸ்காரம். உலக மக்கள் அனைவருக்கும் இன்று நாம் வீட்டில் இறைவனை வழிபடுகிறோம். இறைவனை வழிபட்டு நாம் பிரார்த்தனைகள் செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம், தியானம் செய்கிறோம், யாகம் செய்கிறோம், ஒரு ஆலயங்களுக்கு போகிறோம். அந்த காரிய தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கான என்ன பண்ண வேண்டும்? அது மாதிரி பிரார்த்தனை கடவுள் ஏற்றுக்கிட்டாரா, அப்படி அனுகிரக ஆசீர்வாதம் உண்டா அப்படிங்கிறதுக்கு என்ன அறிகுறி? ஓம் நம சிவாய. உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலில் போகும்போது தேங்காய் சரியாக உடைக்கணும்னு சொல்லுவாங்க. தேங்காய் சரியான முறையில் உடையணும். அதுக்கடுத்து விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு அணையாமல் கருகாமல் எரிய வேண்டும். அது வரைக்கும் பத்தொம்போது திருப்பி அணையக்கூடாது. பற்றிட்டு இருக்கும்போது திருப்பி தெரிய சொல்வதுக்கு அமையும். திரியை நசுக்கி விட்டு கரெக்டாக எரியும் போது அது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வெளியில் வரும்போது நல்ல சகுனங்கள், அந்த சந்தம் இல்லாமல் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும். அது ஒன்று. அதுக்கடுத்து கருட அல்வார் ஆலயங்களில் மேலே போகும்போது கருட தரிசனம் கிடச்சின்னு ஆலயத்தை வெளியில் வரும்போது அல்லது சாமி கும்பிட போகும்போது கருட தரிசனம் கிடைக்கலாம். பசுமாடு தரிசனம் கிடைக்கலாம். மகான்களுடைய ஆசீர்வாதங்கள், சித்தருடைய சாதுக்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்கள கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நம்ம செஞ்சக்கூடிய நல்ல ஒரு செயல். சிலர் பள்ளி சத்தம், பள்ளி சொல்லுவாங்களா, பள்ளியுடைய சவுண்டு கத்துறது, அதெல்லாம் மூலயமா நல்ல செயல்கள். மணி ஆலய ஓசைகள் கேட்பது. மூட நம்பிக்கை, இதெல்லாம் என்னடா மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் இதுலேயே ஆழ்ந்தும் போகவும் கூடாது. இருந்தாலும் இப்போ நம்மளை கும்பாசியம் 1026 7 கும்பாசியம் பண்ணிகிட்ருக்கேன். கருடன் அப்படியே சுற்று போலாண்டு 7 கருடன் வந்தார். சும்மா வந்துக்கிட்டே இருந்தாங்க பக்கத்தில் வடுகப்பட்டியில் ஐயப்ப சுவாமி பண்ணும்போது. அதுபோல் நம்ம இந்த ஆலயங்களோ இல்லை கோயிலுக்கோ போகும்போது அந்த கருடனுடைய அனுகிரகம் கிடச்சுன்னா இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமான கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுதான் இந்த ஆலயத்துடைய இறை பிரார்த்தனையுடைய நம்ம சித்தின்னு சொல்கிறது. அப்புறம் செயின்னு சொல்லுவோம், சகுனம், ஏதாவது பள்ளி கத்துவது, அதுபோல் மகான்கள ஆசீர்வாதங்கள். அதுக்கு மந்திரங்கள். ஒரு ஆலயத்துக்கு போகும்போது எந்தெந்த இஷ்ட தேவதை அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா அதோடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கோ. இல்லாட்டி இஷ்டமான தேவதைகள், இல்லாட்டி ஹரி ஓம் ஸ்ரீ ஓம், ஹரி ஓம் ஸ்ரீ ஓம், அதை பிரதானமாக அனுகிரகமும் சொல்லிக்கிட்டே வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். நினச்ச காரியம் கைக்கூடி வரும். அந்த ஆலயத்தில் எந்த பிரார்த்தனை செய்வோம் உடனே சித்தியாகும். ஒன்று. ரெண்டாவது, தீர்த்தங்கள், தானம். கோயிலுக்குள்ளே போவோம், பிரார்த்தனை செய்ய போகும்போது தானம் தர்மம் பண்ணிட்டு போங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு வெளியில் எப்பயுமே தானம் கொடுக்கக்கூடாது. அருள் பெற்றுட்டு திருப்பி தானத்தை கொடுத்துட்டு போகக்கூடாது. அவன் எப்போயுமே ஆலயங்களுக்கு போகும்போது காசு, இந்த இல்லாதவங்களுக்கு காசு கேட்பாங்க, சாப்பாடு கேட்பாங்க. அவங்களுக்கு பூரா கர்மா பூரா தீர்த்துட்டு ஆலயத்துக்குள்ளே போகிறீங்க. ஆலயத்துக்குள்ளே போகும்போது நம்ம சொன்ன மாதிரி பூரா செஞ்சுட்டு திருப்பி வெளியில் வரும்போது சந்தோஷமாக வண்டி ஏறி வந்துடுறீங்க. இதுதான் முறை. இப்படி பண்ண போகும்போது நமக்கு மந்திரங்கள் நிறைய சொல்லுங்க, சுத்தி பண்ணிக்கோங்க, இதை செய்யுங்க. அதுக்கடுத்தபடியாக இந்த கருடனுடைய அனுகிரகம், பசு கோமாதாவுக்கு தானம் கொடுக்கலாம். அந்த அவத்திக்கீரை இதெல்லாம் நிறையா கொடுக்கலாம். பழங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் காரிய தடை கருமாலாம் தீரும். ஆமாம், சில கோயிலில் பார்த்தீங்கன்னா புறாக்கள்லாம் இருக்கும். அதுக்கு பொட்டுக்கடலை ஏதோ ஒன்று தீவனங்கள் வாங்கி போடும்போது நமக்கு கருமா தீரும். அந்த காரிய தடையெல்லாம் இருக்காது. ஒரு ஆளு நல்ல செகுனங்கள் தெரியும். கோமாதாவுக்கு, முன்னோருக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, கண் கூடு தெரியாதவங்களுக்கு, அவங்க ஊனமுற்ற அவங்களும் செஞ்சு புண்ணியம். என்னென்னா அது குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு இதுதான். இருந்தாலும் அந்த செய்ய போகும்போது இந்த சனி, ராகு, கேது, மாந்தி இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். இது செஞ்சு பாருங்கள். நல்ல செகுனங்கள் இதுதான் கரெக்டு. இது செய்யுங்க. மந்திரங்கள் சொல்லுங்கள். அதுக்கான எந்திரங்கள் இது தேவையில்லை. இறைநிலையில் பண்ண போகும்போது பிரார்த்தனை செய்ய வீட்லேயும் சரி செய்ய போகும்போது இந்த மாதிரி சகுனங்கள் இருக்கும்போது நல்லாயிருக்கும். யாரும் நம்பவும் கூடாது. ஆனால் மந்திரத்தை சொல்லி இது சித்தி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம். ஓம் நம சிவாய.